முருகா காப்பாத்த இத புஞ்ச மலையேத்த கந்த காப்பாத்த இத கத்தி கை மாத்த இறந்த பழம் உனக்குத்தான் சக்க செவந்த பழம் உனக்குத்தான் குங்கும பூவும் உனக்குத்தான் இந்த கொஞ்சம் புறாவும் உனக்குத்தான் ரெண்டு மடி நண்டு பொடி உனக்குத்தான் சொட்டு சொட்டா இதழ் கட்டு கட்டா உடல் தட்டு தட்டா முத்தம் உனக்குத்தான் என் படுக்கையில பாதி இடம் உனக்குத்தான் என் மனசுக்குள்ள மொத்த இடம் உனக்குத்தான் தேமா உனக்குத்தான் புளிமா உனக்குத்தான் ஐயோ ஆத்தாடி இது தாப்பாடி ஆசை கூத்தாடி நான் அசந்து போனேன் இறந்த பழம் உனக்குத்தான் செக்க செவந்த பழம் உனக்குத்தான் குங்கும பூவும் எனக்குத்தான் இந்த கொஞ்சம் புறாவும் எனக்குத்தான் பால் பழம் உனக்குத்தான் பாயாசமும் உனக்குத்தான் சந்தனம் உனக்குத்தான் சக்கரை பொங்கல் உனக்குத்தான் ஐயோ ஆத்தாடி இது தாப்பாடி ஆசை கூத்தாடி நான் அசந்து போனேன் சிந்த் என்ற பெயரை உடையவர் இங்கே இருந்தால் இந்த சைக்கிளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். சிந்த் 940 கெனடி ரோடு. அவருடைய தொலைபேசி இலக்கம் 28560000. சரியாக முதலாவது கொடுக்கப்பட்ட பரிசில் ஒரு ஆண்களுக்குரிய பரிசிலாக இருந்தது. இரண்டாவது பரிசில் உண்மைக்கே பெண்களுக்குரிய சைக்கிள் நிப்பாட்டம் வைத்திருந்தது. அந்த பரிசுக்குரிய பெண்மணி சிந்து. இந்த பரிசுகள் எல்லாமே என்னுடைய ராயல் டீமில் என்னோடு இணைந்து பணியாற்றும் அத்தனை பேருடைய பங்குகளால் வாங்கப்பட்ட பொருட்கள். அவரை தனித்தனியாக மேடைக்கு கூப்பிட முடியாது என்பதால் நான் அவர்களுக்காக வழங்கி வருகிறேன். என்னுடைய அலுவலகத்தில் பணிபுரியும் அத்தனை பேரும் பங்கு போட்டு இந்த வர்த்தகச்சோலையை சிறப்பிப்பதற்காக இந்த பரிசுகளை வாங்கி தந்தார்கள். இந்த வர்த்தகச்சோலையை இவ்வளவு திறம்பட நடாத்தி வரும் செந்தி அவர்களால் அங்கே நமது ஈழமண்ணிலே போர்னால் பாதிக்கப்பட்டு அங்கவீனர்களாக இருப்பவர்களை பராமரிக்கும் ஒரு நல்ல ஒரு நிலையமான நவம் அறிவுக்கூடத்திற்காக அவர் ஒரு $1000 அன்பளிப்பாக ஒரு காசோலை வழங்கவிருக்கிறார். இந்த வர்த்தகச்சோலை வந்திருக்கும் பெருமக்களின் உதவியுடன் தான் அந்த பணத்தையும் அவரால் கொடுக்க முடிகிறது. அத்தோடு இங்கே ஒரு உணவு பகுதியில் அவர்களுக்காக ஒரு தனி ரெஸ்டாரண்ட் ஒன்றையும் அவர் இலவசமாக எந்தவித பணமும் வாங்காமல் இயங்க விட்டிருக்கின்றார். இந்த சமூக நல உதவிக்காக அவரை நிச்சயமாக உங்கள் கரகோஷத்துடன் பாராட்ட வேண்டும். உலகத் தமிழர் இயக்கத்தை சேர்ந்த திரு அருமை அவர்களை இங்கே வந்து அந்த காசோலியை திரு செந்தி அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். எங்களுக்கு எல்லாத்துக்குமாய் இருக்கின்ற
எங்கள் தேசிய தலைவருக்கு தலைவணங்கி தனி மனிதனாக இருந்து தன் நண்பர்களுடன் சேர்ந்து இப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றி வர்த்தக சோலை விழாவை நடத்தி கொண்டு அதே நேரத்தில் தாயகத்தில் விழுப்புண்ணடைந்த தங்கள் தேகத்தில் பாதியை எங்கள் தேசத்திற்காக தந்துவிட்ட அந்த விழுப்புண்ணடைந்த போராளிகளுக்கு தன்னாலான முழு உதவியையும் செய்தமைக்கு பாராட்டுதலையும் நவம் அறிவுக்கூடத்தின் சார்பில் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நவம் அறிவுக்கூடம் என்று சொல்லப்படுவது ஒரு மலையகத்தை சேர்ந்த போராளி தமிழீழ விடுதலை போரில் தலைவருடன் இணைந்து ஒரு காலகட்டத்தில் தனது ஒரு கையை இழந்த பின்பும் இந்திய இராணுவப்பு ஆக்கிரம காலத்திலே தேசிய தலைவருடன் கனகாலம் ஒன்றாக இருந்து அவருடன் பல சண்டைகளில் பங்கேற்றி அவரை எத்தனையோ இடங்களில் காப்பாற்றி எங்கள் கைகளில் இன்றும் எங்கள் தேசிய தலைவராக இருப்பதற்கு ஊன்றுகோலாக இருந்தவர். அவர் அக்காலகட்டங்களே எங்கள் தேசிய தலைவரிடம் வேண்டுகோள் விட்ட ஒரு வேண்டுகோள், என்னை போல காயமடைந்த போராளிகள் கஷ்டப்படாமல் அவர்களை ஓரிடத்தில் வைத்து அவர்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று. ஆனால் இன்று அதை செய்வதற்காக தலைவர் அவருடைய பெயரால் நவம் அறிவுக்கூடத்தை நடாத்தி கொண்டிருந்தாலும் ஆனால் அங்கிருக்கின்ற போராளிகள் தங்கள் வாழ்வுக்காக அங்கு வாழவில்லை. இனிமேலும் மீதம் இருக்கின்ற தங்கள் பாதி தேகத்தையும் எங்கள் தேசத்திற்கு தர வேண்டும். தொடர்ந்தும் தாங்கள் இந்த தமிழீழ விடுதலை போருக்கும் தேசியத்துடன் இணைந்து தங்களாலானதை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஒன்றை சொல்கிறார்கள், எங்கள் கடமை இன்னும் முடியவில்லை, ஏனென்றால் நாங்கள் இன்னும் சாகவில்லை என்று. அந்த மன உறுதியும் வீர மரபும் அந்த உணர்வும் கொண்ட அந்த போராளிகளை வாழ வைத்து எங்கள் தேசியத்திற்கு வலுவூட்ட செந்தி தந்த இந்த நன்கொடையை நன்றியுடன் ஏற்றிக்கொண்டு மீண்டும் அவரை பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். புலிகளின் தாகம் தமிழீழத் தாயகம்.